நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, சென்னையில் கடந்த 17ஆம் தேதி மாபெரும் மறியல் போராட்டமானது உதவித்தொகை உயர்வுக்காக மாற்றுத்திறனாளிகள் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தினுடைய தொகுப்பு காணொலிகளை தான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, கடந்த 17ஆம் தேதி மாலை மாற்றுத்திறனாளிகளுடைய உதவித்தொகை உயர்வுக்காக போராடிய மாற்றுத்திறனாளிகளை தரத்தரவென இழுத்து பேருந்தில் ஏற்றி பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்களை சென்னை மாநகர காவல்துறையினரால் அரங்கேற்றிருக்கிறது. அந்த கொடுமைகளுக்கான காட்சிகளை தொடர்ச்சியாக பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வந்த காட்சிகளுடைய தொகுப்பை நான் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். பாருங்கள் காணொலியை. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உடைமைக்கான சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஜெயந்தி பேசுறேன். மணி நாங்க சென்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு காவல்துறை ரொம்ப அற்புதமா எங்களை ரொம்ப கையாண்டிருக்காங்க. மணி இப்ப 12:30 இரவு 12:30 எங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சாங்க. போராட்டத்துல பங்கேற்றோம், அரெஸ்ட் பண்ணாங்க, ராஜாஜி ஸ்டேடியத்துல வச்சாங்க. திரும்ப 6 மணிக்கு நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே நாங்க உங்களை மண்டபத்துல பத்திரமா கொண்டு போய் விடுறோம், நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறுங்கன்னு ஒண்ணுமே சொல்லாம பஸ்ல ஏத்தி ஒரு 4 மணி நேரமா எங்களை பஸ்ஸ ஓட்டி கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டினாங்க. அங்க கொண்டு போய் ஏன் நிப்பாட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மண்டபம் எங்கங்க, மண்டபத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு திரும்ப அங்க இருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12:30 இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்குது, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே தெரியல. இப்ப மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப கேவலமா, படுங்கேவலமா காவல்துறை ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். இதை தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது அடிப்படையிலையும், மாற்றுத்திறனாளி நம்மளுடைய டாரடெக் சங்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள் எல்லாரும் நாளைக்கு நம்ம மாநில குழு அறைகூவல் விட்ட அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இந்த ரெக்கார்டை நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில கை குழந்தையோட, பச்சை குழந்தையோட எதுக்கு ஏறாங்க, எதுக்கு இறங்குறாங்கன்னே தெரியல. இறங்குற காவல்துறை அந்த வாகனத்தோட கதவை திறந்து வைக்க மாட்டேங்காங்க. ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கை இல்லாத, கால் இல்லாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. இந்த காவல்துறைக்கு இப்படி அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு, அந்த அதிகாரி யாரு? அந்த அதிகாரிக்கு அவர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல அந்த அதிகாரி மன வளர்ச்சி குன்றியவரா அப்படின்னு அவரை கொஞ்சம் செக் பண்ணி அட்டப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். எங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம். விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா எங்களை சுத்தி வச்சிட்டு இருக்காங்க. சென்னையை பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்ததில்லை. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வேண்டியது. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்க ஒரு மாற்றுத்திறனாளி கிட்டத்தட்ட 4 நாட்களாக மறியல் போராட்டம் தமிழகம் முழுவதும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் இந்த தமிழக அரசு இது வரைக்குமே எங்களுக்கான எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றல. அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்க சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி மறியல் போராட்டம் பண்றதுக்கு நாங்க வந்திருந்தோம். மறியல் போராட்டமும் நாங்க பண்ணணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ஒரு கிரவுண்ட், அதாவது ஒரு மைதானத்துல எங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. காலையில இருந்து கிட்டத்தட்ட சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அடைச்சு வச்சிருந்தாங்க. அதன் பிறகு அந்த மைதானத்துல உங்களுக்கு சேஃப்டி இல்ல இரவு நேரத்துல, அதனால நாங்க தனியார் மண்டபத்துல அடைச்சு வைக்கிறோம், நாளைக்கு உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை எல்லாத்தையும் பஸ்ல ஏற்றினாங்க. ஒரு பஸ்ல கிட்டத்தட்ட 60 பேருன்ற கணக்குல மொத்தம் 30 பஸ். 30 பஸ்லயும் ஏகப்பட்ட மாற்றுத்திறனாளி இருக்காங்க. ஆனா இந்த பஸ் எந்த பஸ்ஸுமே மண்டபத்துல போய் நிறுத்தல, எங்களை எங்கேயும் இறக்க விடல. தொடர்ந்து சென்னையை சுத்தி எல்லா இடமும் சுத்திட்டே தான் இருக்கு. இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு வயசானவங்க எத்தனை பேர் இந்த பஸ்ல இருக்காங்க, நிறைய பேர் மயக்கடைஞ்சிருக்காங்க. அது இல்லாம ஒரு நபர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றாரு. அப்படி இருந்த அந்த காவல்துறை அந்த வாகன ஓட்டுநரும் பேருந்து நிறுத்தாம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாம தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு லேடி பாருங்க, அவங்க பாருங்க, இங்க எல்லாமே
காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக மாற்றுத்திறனாளிக்கான மாத உதவித்தொகை உயர்வு கேட்டு இன்று சேப்பாக்கத்தில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தை ஒட்டி காவல்துறை காலையிலேயே 3500க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளியை கைது செய்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அடைத்து வைக்கப்பட்டது. சரியாக 5 மணி அளவில் ஒரு 10-15 பஸ்ஸில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் ஏற்றி சென்னை முழுவதும் சுற்றி காமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய அவசர தேவை சிறுநீர் கழிக்க கூட முடியாமல் 2-2.5 மணி நேரமாக சுற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் இரவு உணவு கூட வழங்கப்படவில்லை. எங்கள் வண்டியில் வந்த ஒரு தோழருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் பெரிய மறுபிறப்படுத்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தோம், ஹாஸ்பிட்டலில் சேர்க்கின்ற கட்டாயத்தை அவர்களும் தெரிவித்துவிட்டார்கள். முடியாத சூழ்நிலையில் அவரையும் வைத்துக் கொண்டு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சென்னையவே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஒரு 13 பஸ். தமிழக அரசு காவல்துறையே என்னதான் நடவடிக்கை எடுக்க போற? எங்களை ஒன்று உதவித்தொகை வழங்கு, இல்லை என்றால் எங்களை அனைவரையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் அட. இப்படி வெட்டியா சிறுநீர் கூட கழிக்க முடியாமல் சுற்றி அலக்கழிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறேன். நம்பரை மட்டும் எழுதிக்கிறேன், 2 பேருக்கு நம்பரை மட்டும் பேசுங்க. இப்ப பேசுங்க. எப்ப பேசுங்க? இப்ப பேசுங்க. எப்ப பேச போறீங்க? எங்களை கடத்திட்டு போறாங்க, காப்பாத்துங்க. ஐயா மாற்றத்தினால வந்துக்கிறாங்க. ஐயா ஐயா மாற்றத்தினால வந்துக்கிறாங்க. ஐயா மாற்றத்தினால வந்துக்கிறாங்க. ஐயா காப்பாத்துங்க. ஐயா மாற்றத்தினால வந்துக்கிறாங்க. ஐயா வாங்கய்யா. ஐயா இங்க பேசுறீங்க. இங்க பேசுறீங்க. ஐயா ஐயா எங்களை ஏத்து போறாங்க. ஐயா என்ன நண்பர்களே, எவ்வளவு துன்பம் பார்த்தீர்களா? எவ்வளவு கஷ்டம் பார்த்தீர்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறீர்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய மன வேதனையை தருகிறது. இதை மாற்றுங்கள், நீங்களும் போராட்ட காலத்திற்கு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.